நம்ம இன்றைக்கி முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம கடலை பருப்புலாம் சேர்த்து பண்ணுறதுனால குட்டி குழந்தைங்க கூட வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கப் அளவுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு குக்கரில் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் அரை கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு 2-3 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த கடலைப்பருப்பை தான் இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறோம். கண்டிப்பாக கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு தான் சேர்க்கணும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கடலைப்பருப்பு முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1 கப் அளவு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் மூடி ஓப்பன் பண்ணுங்கள். கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவு வெந்தால் ஓகே. நம்ம கையில் மசிக்கும் போது ஈஸியாக மசிக்க வரணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கிலோ அளவு முட்டைக்கோஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் லேசாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக நம்ம முட்டைக்கோஸ் கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதை இந்த கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணலாம் வேண்டாம். ஏன்னா குக்கர் முழுமையாக நிரம்பி இருக்கும். அதனால் நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. அப்படியே குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. போதும், கரெக்டாக இருக்கும். 1 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 5 சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் பாதி மூடி அளவு தேங்காவை எடுத்திருக்கேன். 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தேங்காய் விழுதை அரைச்சி சேர்த்து பண்ணும்போது கல்யாணங்கள்லாம் வைப்பாங்கள்ல முட்டைக்கோஸ் கூட்டு, அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆகிட்டு இந்த முட்டைக்கோஸும் நல்லாவே வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. முட்டைக்கோஸ் வெந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு சுருங்கிடுச்சு பாருங்கள். நல்லா கலந்துட்டு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துடணும். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கணும்னா பச்சை மிளகாயோட அளவை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். 1 பச்சை மிளகாய் சேர்த்தா கூட போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு கிரேவி போல் திக்காக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. அரிசி மாவு 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தோன்னா ரொம்ப திக்காக இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு தாளிதம் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். தாளிதம் செய்கிறதுக்கு ஒரு தடுக்கா பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூடவே வரமிளகாய் 2-3 கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. நான் 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் முழுமையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த ராஸ்மெல் இருந்தால் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லேசாக அந்த வெங்காயத்துடைய பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
நம்ம செஞ்சு வச்சுருக்க முட்டைக்கோஸ் கூட்டோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், கல்யாணங்களில் கிடைக்கிறது போல் முட்டைக்கோஸ் கூட்டு சூப்பராக தயாரிச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.